கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே நாம் பிறர் மீது இரக்கம் காட்டி வாழுகின்றோமா என்பதை சற்று ஒரு சுய ஆய்வு செய்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகிலே வாழும் பொழுது அவர் இரக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய வாழ்வையை இரக்கம் மிகுந்த வாழ்வாகத்தான் வாழ்ந்து காட்டினார். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் கடவுள் காட்டிய அந்த இரக்கத்தை, கடவுள் கற்றுக் கொடுத்த அந்த இரக்கத்தை, கடவுள் வாழ்ந்து காட்டிய அந்த இரக்கத்தை பிறர் மீது நாம் இன்று காட்டுகின்றோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மனித நேயம் என்பது சமூகத்திலே குறைந்து கொண்டு வருகின்றது. கொரோனா என்ற கொள்ளை நோய் இன்று உலகை தாக்கி அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த நோய்க்கு பயந்து இன்று மக்கள் மனதிலே மனிதநேயம் குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்படி மனிதநேயம் குறைந்து கொண்டிருப்பதால் இன்று இரக்க குணமும் குறைந்து போய்விட்டது. ஆகவே இரக்கமிக்கவர்களாய் இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதாவது ஆதியிலே தொடக்கத்திலே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். அது விண்ணையும் மண்ணையும் படைத்து பிறகு பூமிக்கு தேவையான ஒவ்வொன்றாக படைத்து வருகின்றார். இந்த பூமிக்கு தேவையான அனைத்தையும் படைத்து முடித்த பிறகு அவர் மனிதனை படைக்கின்றார். மனிதனை எப்படி படைக்கின்றார்? மனிதனை தன்னுடைய சாயலாக படைக்கின்றார். கடவுள் எப்படி இருக்கின்றாரோ அவரை போல படைக்கின்றார். கடவுளுடைய உயிர் மூச்சை நாசியிலே ஊதித்தான் கடவுள் மனிதனை உயிர் பெறச் செய்கின்றார். இப்படி கடவுளால் படைக்கப்பட்டவன், கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டவன் நிச்சயம் கடவுளுடைய பண்பை தான் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே கடவுளால் படைக்கப்பட்ட நாம் என்று கடவுளுடைய ஒரு மிக முக்கியமான பண்பாகிய இரக்கம் என்னும் பண்பை பெற்றிருக்கின்றோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். கடவுள் இரக்கமுடையவராக இருக்கின்றார், நாம் இரக்கமுடையவராக இருக்கின்றோமா? இதுதான் இன்றைய கேள்வி. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் நம்மை சார்ந்து வாழ்கின்றவர்கள் அல்லது நம்மை சூழ்ந்து வாழ்கின்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றோம்? நம் குடும்பத்திலே நாம் எப்படி இரக்கம் காட்டுகின்றோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன? நாம் இரக்கம் காட்டாமல் வாழ்வதால். ஒரு பிரச்சனை வருகின்ற இடத்திலே, ஒருவர் தவறு செய்கின்ற இடத்திலே அவரை மன்னித்து அவர் மீது நாம் இரக்கம் காட்டிவிட்டால் அந்த இடத்திலே பிரச்சனை மேற்கொண்டு வளர்வதற்கு வழியில்லை. அப்படி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காத போது அல்லகை பிசாசு அந்த இடத்திலே கிரியை செய்ய வாய்ப்பில்லை. அப்பொழுது இந்த குடும்பத்திலே பிரச்சனை வருவதற்கோ பிரிவினைகள் வருவதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது தவறுகளை மன்னித்து இரக்கம் காட்டாமல் வாழ்வதால் தான் இன்றைய குடும்பங்களிலே பிரிவினைகள் வருகின்றன, உறவுகள் மத்தியிலே பிரிவினைகள் வருகின்றன, சமூகத்திலே பிரிவினைகள் வருகின்றன, நாம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே பிரிவினைகள் வருகின்றன, பிரச்சனைகள் எழுகின்றன. இன்றைக்கு வன்முறைகள் இந்த சமூகத்திலே நடக்குவதற்கு காரணமே இந்த இரக்கம் காட்டாமை. அதே போல சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கு காரணம் இரக்கம் காட்டாமை. ஆகவே நாம் இரக்கமிக்கவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் அனைவர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கமிக்கவர்களாய் வாழ வேண்டும். இதைத்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் கடவுள் இரக்கமிக்கவர். நீங்கள் விவிலியத்தை புரட்டி பாருங்கள். விவிலியத்தில் எந்த பகுதியை புரட்டி பார்த்தாலும் அங்கே கடவுளுடைய இரக்கம் தான் சுட்டி காட்டப்படுகின்றது. அதே போல விவிலியத்திலே சொல்லப்படுகிற இறையடியார்களுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். அவர்களும் இரக்கமிக்கவர்களாய்த்தான் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் எதற்காக இதை சொல்லுகின்றோம் என்றால், கடவுள் இரக்கமிக்கவராய் இருந்தார். அவர் இரக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார், இரக்கத்தை வாழ்வாக்கினார். விவிலியத்திலே குறிப்பிடப்படுகின்ற கடவுளுடைய அடியவர்கள், இறையடியார்கள் கடவுளுடைய இரக்கத்தை வாழ்வாக்கி காட்டியிருக்கின்றார்கள், இரக்கம் காட்டி வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சமூகத்திலே வாழுகின்ற நாமும், குடும்பங்களிலே வாழுகின்ற நாமும் இரக்கமிக்கவர்களாய் வாழ வேண்டும். அப்படி இரக்கமிக்கவர்களாய் வாழ்வதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், இன்று வாழ்வுக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். கடவுளுடைய இரக்கம் எத்தகையது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். நீங்கள் திருப்பாடல் சங்கீதம் முழுவதும் படித்து பாருங்கள். திருப்பாடல் முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது கடவுளுடைய இரக்கம் பற்றி சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய இரக்கத்தினுடைய குணாதிசயங்கள் சொல்லப்படுகின்றது. கடவுளுடைய இரக்கம் எத்தகைய மேன்மை மிக்கது என்பது சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், சங்கீதம் 25:6, திருப்பாடல் 25:6, ஆண்டவரே
உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நிறைத்தருளும், அவை தொடக்கம் முதலே உள்ளவை. அப்படி என்றால் கடவுளுடைய இரக்கம் ஆதி முதல் இருக்கின்றது, தொடக்கம் முதல் இருக்கிறது. உலகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் கடவுளுடைய இரக்கம் இருக்கின்றது. ஆக கடவுளுடைய இரக்கம் என்பது தொடக்கம் முதல் இருப்பது, ஆதி முதல் இருப்பது. இதுதான் கடவுளுடைய இரக்கத்தின் முதல் பண்பு. கடவுளுடைய இரக்கம் என்பது இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் முதல், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் திருப்பாடல் 25:6 சொல்லுகின்றது, சங்கீதம் 25:6 சொல்லுகின்றது, ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும், அவை தொடக்கம் முதலே உள்ளவை என்று சொல்லப்படுகின்றது. அதற்கடுத்தபடியாக ஆண்டவருடைய இரக்கம் என்ன? மன்னிப்பை தருவது, நம் பாவங்களை மன்னிக்க கூடியது கடவுளுடைய இரக்கம். திருப்பாடல் 51 அதிகாரம் 1 வசனத்தை படித்து பாருங்கள். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என்ன சொல்ல? சங்கீதம் 51:1, திருப்பாடல் 51:1 என்ன சொல்லுகின்றது? உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். அப்படி என்றால் கடவுளுடைய இரக்கத்தின் அளவிற்கு ஏற்ப என் பாவங்களை மன்னித்தருளும் என்று சங்கீதம் இந்த இடத்திலே சொல்லுகின்றது. கடவுளுடைய இரக்கம் பாவத்தை மன்னிக்க கூடியது. ஆகவே தான் திருப்பாடல் ஆசிரியர், சங்கீதக்காரன் கடவுளை நோக்கி கேட்கிறான், உம்முடைய இரக்கத்திற்கு ஏற்ப என்னை மன்னியும், உம்முடைய இரக்கம் அளவற்றது. ஆகவே தான் அளவற்ற உம் இரக்கத்திற்கு ஏற்ப என் பாவங்களை மன்னித்தருளும் என்று வேண்டுகின்றார். ஆகவே கடவுளுடைய இரக்கம் என்பது மன்னிப்பை தரக்கூடியது, நம் பாவங்களை மன்னிக்கக்கூடியது, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க கூடியது என்பதை திருப்பாடல் 51:1 சொல்லுகின்றது. ஆகவே கடவுளுடைய இரக்கத்தினுடைய இரண்டாவது பண்பு என்பது நம் பாவங்களை மன்னிக்கக்கூடியது, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக கடவுளுடைய இரக்கம் என்பது வாழ்வை தருவது. திருப்பாடல் 90 அதிகாரம் 13 மற்றும் 14 இறைவார்த்தைகளை படித்து பாருங்கள். சங்கீதம் 90, 13, 14 படிக்கும் பொழுது, ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும், காலை தோறும் உமது பேரன்பால் நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். இப்போ இங்கே கடைசி பகுதியை படித்து பாருங்கள். காலை தோறும் உமது பேரன்பால் நிறைவழியும், அதற்கு முந்தையது, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும், காலை தோறும் உமது பேரன்பால் நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்றால், உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும், ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை. அப்படி என்றால் துன்பத்திலே இருக்கின்றேன், கவலையிலே இருக்கின்றேன், கஷ்டத்திலே இருக்கின்றேன், வேதனையிலே இருக்கின்றேன், வாழ்விழந்து நிற்கின்றேன். இனி எத்தனை நாள் இந்த நிலை, இந்த வாழ்வை இழந்த நிலை எனக்கு எத்தனை நாள்? ஆகவே உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும், உம் அடியாருக்கு இரக்கம் காட்டும். அப்படி இரக்கம் காட்டும் போது வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். அப்படி என்றால் நாங்கள் வாழ்வை பெறுவோம், இழந்த வாழ்வை உம்மிடத்திலிருந்து பெறுவோம் என்பதை திருப்பாடல் 90, 13, 14 சொல்லுகின்றது. ஆகவே கடவுளுடைய இரக்கம் வாழ்வை தருகின்றது என்பதை இவ்விடத்திலே சங்கீதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்போ கடவுள் நம் மீது இரக்கம் காட்டும் பொழுது துன்ப நிலையில் இருக்கக்கூடிய, வாழ்வை இழந்து நிற்கக்கூடிய நமக்கு இழந்த வாழ்வு மீண்டும் கிடைக்கின்றது. கடவுளுடைய இரக்கம் என்பது வாழ்வை தரக்கூடியது. இப்போ கடவுளுடைய இரக்கத்தின் மூன்றாவது பண்பு என்பது வாழ்வை தரக்கூடியது, நமக்கு வாழ்வளிக்கக்கூடியது கடவுளுடைய இரக்கம். அதற்கு அடுத்தபடியாக திருப்பாடல் 106:44 பார்க்கும் பொழுது, கடவுளுடைய இரக்கம் என்பது துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடியது என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. சங்கீதம் 106:44 படித்து பாருங்கள். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். கடவுள் எப்பொழுது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். அவர்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்து துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார், இரக்கம் காட்டினார். ஆகவே கடவுள் உன்னுடைய துன்பத்தை கண்டு இரக்கம் காட்டும் பொழுது நீ துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்றாய். ஆகவே துன்பத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் தான் உனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை, அல்லாமல் வேற எங்கே போனாலும் உனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. ஆக திருப்பாடல் என்ன சொல்லுகின்றது? துன்பத்திலிருந்து விடுதலை தருவது கடவுளுடைய இரக்கம். ஆகவே ஒரு துன்ப நிலையிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், மகிழ்வான வாழ்வு வேண்டும் என்றால் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதைத்தான் சங்கீதம் 106, திருப்பாடல் 106:44 வசனம் சொல்லுகின்றது. துன்பத்தை கண்டு அவர் மனமிறங்கி துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்றார் என்று சொல்லுகின்றது. இது கடவுளுடைய இரக்கத்தினுடைய இன்னொரு பண்பு. கடவுளுடைய இரக்கத்தினுடைய இன்னொரு பண்பு என்ன சொல்லுகின்றது என்றால், திருப்பாடல் 123:3 படிக்கும் பொழுது, இகழ்ச்சிகளிலிருந்து, பழிச்சொற்களிலிருந்து, இழிநிலையிலிருந்து விடுதலையை தருவது கடவுளுடைய இரக்கம். திருப்பாடல் 123:3 படித்து பாருங்கள்.
எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். நான் இன்று இழிநிலையில இருக்கின்றேன், இகழ்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றேன், பழிச்சொற்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீது இறங்கும். நீர் அப்படி இறங்கும் பொழுது இந்த பழிச்சொல் எங்களை விட்டு அகலும், இந்த இழிநிலை எங்களை விட்டு அகலும், இந்த இகழ்ச்சி நிறைந்த வாழ்வு எங்களை விட்டு அகலும், இழிநிலையிலிருந்து இகழ்ச்சியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். ஆகவே கடவுளுடைய இன்னொரு இரக்கத்தினுடைய பண்பு என்னவென்றால் இகழ்ச்சியிலிருந்து நமக்கு விடுதலை தருவது. ஆகவே கடவுளுடைய இரக்கம் என்பது இகழ்ச்சியிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்றது. இதைத்தான் சங்கீதம் 123:3 சொல்லுகின்றது. கடவுள் நம் மீது இறங்கும் பொழுது இழி நிலையிலிருந்து இகழ்ச்சியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது என்று சொல்லுகின்றது. இது திருப்பாடல் 143:1 படித்து பாருங்கள். அங்கே கடவுள் நம் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றவர், தன்னுடைய இரக்கத்தை முன்னிட்டு நம்முடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றவர் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 143:1 படிங்கள். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலாம். உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலாம். அப்படி என்றால் கடவுள் இரக்கம் மிகுந்தவராய் இருப்பதால் நான் எழுப்புகின்ற மன்றாட்டை, நீங்கள் எழுப்புகின்ற மன்றாட்டை அவர் செவி கொடுத்து கேட்கின்றார். ஆகவே கடவுளுடைய இரக்கத்தினுடைய இன்னொரு பண்பு என்பது அவர் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கக்கூடியவர். இப்படி கடவுளுடைய இரக்கத்திற்கு ஒவ்வொரு பண்புகள் பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். நான் சிலவற்றை தான் சொன்னேன். ஆக கடவுளுடைய இரக்கம் என்பது தொடக்கம் முதலே இருக்கக்கூடியது, ஆதி முதல் இருக்கக்கூடியது. கடவுளுடைய இரக்கம் என்பது மன்னிப்பை தரக்கூடிய, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது. கடவுளுடைய இரக்கம் என்பது இழந்து போன வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுடைய இரக்கம் என்பது துன்ப நிலையிலிருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடியது. கடவுளுடைய இரக்கம் என்பது இழிவான வாழ்விலிருந்து, இகழ்ச்சியிலிருந்து, பழிச்சொற்களின் மத்தியிலிருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடியது. கடவுளுடைய இரக்கம் என்பது நம்முடைய மன்றாட்டுக்கு செவி கொடுக்க வைப்பது. அதாவது கடவுளை நம் மன்றாட்டுக்கு செவி சாய்க்க வைப்பது, நம் மன்றாட்டை அருள் கூர்ந்து கேட்க வைப்பது கடவுளுடைய இரக்கம். இப்படி கடவுளுடைய இரக்கத்திற்கு பல குணநலன்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட குணநலன்கள் நம்மிடம் இருக்கின்றதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் இரக்கம் மிகுந்தவர். அந்த கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நாம். கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நிச்சயம் நம் கடவுளுடைய பண்பு நலன்களை பெற்றிருக்க வேண்டும். கடவுளுடைய இரக்கம் ஆதி முதல் இருப்பது போல் படைப்பிலிருந்து, நாம் படைக்கப்பட்ட நாள் முதல் நம்மிடத்தில் இரக்கம் இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். கடவுளுடைய இரக்கம் நம் பாவங்களை மன்னிப்பதை போல நமக்கு எதிராக ஒருவர் தவறு செய்தார், பாவம் செய்தார் என்றால் அவரை நாம் மன்னித்தவர் மீது இரக்கம் காட்டுகின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். கடவுளுடைய இரக்கம் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது என்றால் வாழ்விழந்து நிற்கக்கூடிய பலருக்கும், வாழ்வை வேண்டி நிற்கின்றவர்களுக்கு நாம் வாழ்வளிக்க முன்வந்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். கடவுளுடைய இரக்கம் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றது என்றால் இது துன்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய, விடுபட வேண்டிய வழிகளை இறைவன் மூலம், கடவுள் மூலம் நாம் காட்டிக் கொடுத்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். இகழ்ச்சியிலிருந்து, இழிநிலையிலிருந்து, பழிச்சொல்லிலிருந்து கடவுளுடைய இரக்கம் நமக்கு விடுதலை தருகின்றது என்றால் இது இழிச்சொல்லுக்கு மத்தியிலே வாழுகின்ற, பழிச்சொற்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற நிலையிலே இருக்கின்றவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற நாம் வழிகாட்டி இருக்கின்றோமா, உதவி செய்திருக்கின்றோமா, அவர்களுக்கு இரக்கம் காட்டி இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய இரக்கம் நம்முடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றது என்றால் பிறருடைய மன்றாட்டுகளுக்கு கடவுள் செவி சாய்க்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்காக நாம் மன்றாடுகின்ற இரக்கம் குணம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். இவை அனைத்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கடவுள் இரக்கம் மிகுந்தவர். அந்த கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நாம். அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த இரக்கத்தை நம் வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். இதை நாம் இன்று வாழ்வாக்கி இருக்கின்றவா யோசித்து பாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டது? ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் என்று. கடவுளுடைய இரக்கமும் பரிவும் என்பது மிகுதியானது, அளவில்லாதது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சீடரில் ஒருவராக யாக்கோபு அவர் எழுதிய திருமுகத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்கிற 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். கடவுள் அளவற்ற இரக்கம் கொண்டவர், அளவு கடந்து பரிவு காட்டக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்ட நாம் என்று இரக்கம் காட்டுகின்றோமா? பிறருக்கு இரக்கம் மிகுந்தவர்களாய் வாழ்கின்றோமா? பிறர் மீது இரக்கம் காட்டி வாழ்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். கடவுள் தம் பிள்ளைகள் மீது எப்படி இரக்கம் காட்டினார் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். இன்றைக்கு லோத்தினுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். லோத்தினுடைய வாழ்விலே கடவுள் 2 முறை இரக்கம் காட்டி இருக்கின்றார். லோத்து தன்னுடைய சகோதரனை விட்டு பிரிந்து, தன்னுடைய சகோதரன் அல்ல, தன்னுடைய உறவினரான
ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோம் கொமோராவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சோதோம் கொமோராவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சோதோம் கொமோராவுடைய பாவம் விண்ணை முட்டுகின்றது. அப்பொழுது அந்த சோதோம் கொமோராவை அழிக்க வேண்டும் என்பதற்காக, நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தூதர்கள் இருவரை கடவுள் அனுப்புகின்றார். அவர்கள் சோதோம் கொமோரா பட்டணத்திலே வருகின்றார்கள். அங்கே நீதிமானாய் லோத்து இருக்கின்றார், நேர்மையாளராய் லோத்து இருக்கின்றார். ஆகவே பட்டணம் அழிக்கப்படும் பொழுது நீதிமான் அழிக்கப்படக்கூடாது, நேர்மையாளர் அழிக்கப்படக்கூடாது. ஆகவே லோத்தை பட்டணத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். அப்பொழுது அந்த தூதர்கள் லோத்திடத்திலே சொல்லுகின்றார்கள், லோத்துடைய இல்லத்திலே தங்கி இருக்கின்றார்கள். இரவிலே அங்கு அநீதி இழைக்கப்படுகின்றது, காலையிலே பட்டணத்தை அழிக்க வேண்டும். இந்த அநீதிக்கு பிறகு லோத்திடத்திலே அந்த தேவதூதர்கள் சொல்லுகின்றார்கள், நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உடனே இந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போய் அருகிலே இருக்கக்கூடிய அந்த மலைக்கு ஓடி போய் விடுங்கள், நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். லோத்து ஓடி போகவில்லை, காலம் தாழ்த்துகின்றார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவதூதர்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் மலைக்கு ஓடி போகாமல் காலம் தாழ்த்து இந்த பட்டணத்தில் இருக்கின்றார். அப்படி என்றால் கடவுள் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய வார்த்தைக்கு லோத்து கீழ்ப்படியவில்லை. அவனை தப்பித்து இந்த பட்டணத்தை விட்டு போய் அந்த மலையிலே குடிபுகு என்று சொன்னோம், ஆனால் அவன் கேட்கவில்லை. ஆகவே அவனை அழிந்து போகட்டும் என்று அந்த பட்டணத்தையோடு சேர்த்து அவனையும் அழித்திருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை, அவன் மீது இரக்கம் காட்டுகின்றார். அதைத்தான் தொடக்க நூல் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியாகமம் 19:16 படிக்கும் பொழுது, அவர் காலம் தாழ்த்தினார், ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். இது எதை காட்டுகின்றது? அவர் ஏன் காலம் தாழ்த்தினார்? அதுதான் கேள்விக்குறி. ஏன் காலம் தாழ்த்தினார்? கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் காலம் தாழ்த்தினார். மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார், ஆனால் ஓடி போகாமல் அங்கே கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் லோத்து காலம் தாழ்த்துகின்றார். ஆனால் கடவுள் இரக்கம் காட்டினார். அவன் கீழ்ப்படியவில்லை என்று லோத்தையோ லோத்தின் குடும்பத்தையோ அழிக்க கடவுள் முன்வரவில்லை. லோத்தின் மீது இரக்கம் அவன் கீழ்ப்படியவில்லை என்பதற்காக அவன் அழித்து விடவில்லை, அவன் மீது அவர் இரக்கம் காட்டினார். அவர் இரக்கம் காட்டியதால் தான் தேவதூதர்கள் லோத்தினுடைய கையையும் லோத்தின் மனைவியுடைய கையையும் லோத்தின் பிள்ளைகளுடைய கையையும் பிடித்து கொண்டு வந்து நகரத்துக்கு வெளியே விட்டுவிட்டு சொல்லுகிறார், அந்த மலையை பார்த்து ஓடி போய் விடுங்கள் என்று. அப்படி அவர் இரக்கம் காட்டவில்லை என்றால் அவர்கள் அந்த பட்டணத்தில் அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆகவே கீழ்ப்படியாத லோத்துக்கு கடவுள் அன்று இரக்கம் காட்டினார் என்றால் இன்று கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வை சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நம் வாழ்வை சுய ஆய்வு செய்து பார்க்கும்போது எல்லா தருணங்களிலும் நாம் பிறருக்கு கீழ்ப்படிந்து தான் வாழ்ந்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவதில்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, நாம் வாழும் சமூகத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவதில்லை, நாம் கடவுளை ஆராதிக்க செல்லுகின்ற ஆலயங்களிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவதில்லை, கடவுளுக்கு ஊழியம் செய்கின்றவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை, அதே போல பணிபுரிகின்ற இடங்களிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவதில்லை, உயர் அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை, நம்மை ஆள்பவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. இப்படி கீழ்ப்படிதல் இல்லாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி கீழ்ப்படிதல் இல்லாத நிலையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் கடவுளுடைய இரக்கம். அதைத்தான் தொடக்க நூல் அதிகாரம் 19:16 சொல்லுகின்றது. அவர் காலம் தாழ்த்தினார், ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டு விட்டார்கள். ஆகவே கீழ்ப்படியாமல் இருந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த லோத்து, கீழ்ப்படியாமல் காலம் தாழ்த்தி கொண்ட லோத்தின் மீது கடவுள் இரக்கம் வைத்தார், கருணை காட்டினார். ஆகவே தான் கடவுளுடைய தூதர்கள் அவருடைய கையை அவர் மனைவியின் கையை அவர் பிள்ளையுடைய கையை பிடித்து கொண்டு நகரத்துக்கு வெளியே விட்டு தப்பித்து போய்விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து வாழ வைத்தார்கள். ஆகவே லோத்தை போல இன்று நாமும் கீழ்ப்படியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருப்பதால் தான் கீழ்ப்படியாமல் வாழுகின்ற நாம் இந்த உலகிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது தொடக்க நூல், அதே தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும், இக்காரியத்தில் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் என்றார். அப்படின்னா இங்கேயும் ஒரு கருணை இரக்கத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. என்னவென்றால் இவர்கள் கையை பிடித்து வெளியே கொண்டு விட்டார்கள். அப்பொழுது இவர் கீழ்ப்படிந்து போகவில்லை. என்ன சொல்லுகின்றார்?
மலை வெகு தொலைவில் இருக்கின்றது, என்னால் அங்கு ஓடி போக முடியாது, ஆகவே அருகில் இந்த சிறிய நகர் இருக்கின்றது, அதுக்குள்ளே நான் சென்று விட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அப்படியே ஆகட்டும், இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளோம், இக்காரியத்திலும் உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே கடவுள் நீ கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது உனக்கு இரக்கம் காட்டுகின்றார், ஆகவே நீ வாழ்வு பெறுகின்றாய், ஆகவே தான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதே போல உனக்கு வாழ்வு கொடுத்த கடவுளுடைய இரக்கத்தை நீ புரிந்து கொள்ளாமல், அந்த கடவுளுக்கு செவி கொடுக்காமல் உன் இஷ்டப்படி நீ வாழ முற்படும் பொழுது, உன் தேவைகளை கடவுளிடத்திலே வைக்கும் பொழுது கடவுள் உனக்கு இரக்கம் காட்டுகின்றான். லோத்திடத்தில் என்ன சொன்னார்? நீ இங்கே இருக்காத மலைக்கு போன்னு சொன்னார். ஆனால் லோத்து என்ன சொல்றான்? மலைக்கெல்லாம் என்னால் போக முடியாது, நான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டணத்துக்கு போனால் தன் இஷ்டத்தை வெளிப்படுத்துகின்றார். தன் இஷ்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? இரக்கம் காட்டுகின்றார். ஆகவே தான் அவன் அந்த நகரத்துக்குள்ளே சென்று தப்பித்து பிழைத்துக் கொண்டார், வாழ்வை பெற்றுக் கொண்டார். ஆகவே அன்புக்குரியவர்கள், இது என்னதை சொல்லுகிறதா? நீ எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தாலும் இன்று நீ உயிரோடு வாழ்வதற்கு காரணம் கடவுளுடைய இரக்கம் என்பதை நீ புரிந்து கொள். கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, இன்று நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணம் கடவுளுடைய இரக்கம். கடவுள் சொன்னதை நீ செய்யவில்லை, ஆனால் கடவுள் விரும்புவதை நீ வாழ்க்கையில செய்யவில்லை. கடவுள் விரும்புகின்ற வாழ்வை நீ வாழவில்லை, ஆனால் உன் இஷ்டப்படி நீ இந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் கடவுளுடைய இரக்கம். அவை கடவுள் தன்னுடைய அடியாரான நேர்மையாளராய் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்த லோத்துக்கு இரக்கம் காட்டினார். அதை போலத்தான் இன்று உனக்கும் எனக்கும் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். லோத்து கீழ்ப்படியவளை இரக்கம் காட்டி தப்புவித்தார். லோத்து கடவுளுடைய விருப்பப்படி செய்யவில்லை, ஆனாலும் கடவுள் தப்புவித்து வாழ வைத்தார். நீயும் நானும் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் விருப்பப்படி இன்று நீயும் நானும் வாழவில்லை, இருந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது கடவுளுடைய இரக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக விடுதலை பயணம் யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை படித்து பாருங்கள். அங்கு என்ன சொல்ல, ஒரு நீண்ட தொகுப்பு இது. கடவுளுடைய விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து கடவுள் அவர்களை அழிக்க முன்வரும் பொழுது மோசே இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே நின்று மன்றாடுகின்றார். அப்படி மன்றாடும் பொழுது கடவுளுடைய இரக்கம் மோசே மீது எந்த அளவுக்கு காட்டப்படுகின்றது, இஸ்ரேல் மக்கள் மீது எந்த அளவுக்கு கடவுளுடைய இரக்கம் காட்டப்படுகின்றது, அந்த இரக்கம் நமக்கு எந்த படிப்பினையை தருகின்றது என்பதை தான் இத்தனை வசனங்கள் உணர்த்துகின்றன. 12 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். யாத்திரையாகமம் விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை படித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனமாய் படிக்கிறது. 12வது வசனத்தை பாருங்கள். மோசே ஆண்டவரிடம், இம்மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருக்கும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை. பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர். இங்க மோசே மீது கடவுள் காட்டியுள்ள இரக்கத்தை சொல்லுகின்றது இந்த வசனம். அதாவது மோசே மலைக்கு சென்று விட்டார், சீனாய் மலையிலே ஏறி கடவுளோடு சென்று விட்டார். 40 நாளாய் வரவில்லை. அங்கு சென்ற மனிதருக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. எங்களை நடத்தி வந்த கடவுள் யார் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. ஆகவே ஆரோனிடம் இஸ்ரேல் மக்கள் சென்று சொல்லுகின்றார்கள், எங்களை நடத்தி வந்த கடவுளை எங்களுக்கு செய்து தாரும் என்று. மோசே அவர்களுடைய அணிகலன்களை வாங்கி 2 பொற்கன்றுகளை செய்து வைக்கின்ற அவர்கள் அதை வழிபடுகின்றார்கள். கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்ற கடவுளுக்கு கோபம் ஊட்டுகின்றார். அப்பொழுது கடவுள் இவர்களை அழித்துவிட முற்படும் பொழுது மோசே இருவருக்கும் இடையிலே நின்று கொண்டு ஜெபிக்கின்றார், மன்றாடுகின்றார். ஆகவே கடவுள் இவர்களை மன்னித்து என்ன சொல்லுகின்றார்? நான் உங்களோடு வந்தால் வழியிலே உங்கள் பாவங்களை முன்னிட்டு உங்களை அழிக்க நேரிடும். ஆகவே இனி நான் உங்களோடு வரப்போவதில்லை. என்னுடைய தூதன் உங்களோடு வருவான், என்னுடைய தூதன் உங்களை வழிநடத்தி செல்லுவான், உங்களுக்கு வாக்களித்த நாட்டில் அவன் கொண்டு சேர்ப்பான் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது மோசே கேட்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இம்மக்களை நடத்தி செல் என்று நீர் என்னிடம் கூறியிருக்கும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர். ஆண்டவரே, நீர் உம் தூதனை எங்களோடு அனுப்புவீர் என்று சொல்லி இருக்கிறீர். ஆனால் அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நீர் சொல்லி இருக்கின்றீர், உன் பேரை எனக்கு தெரியாது. மோசே கடவுளிடத்தில் சொல்லினார். அதுக்கு முன்னாடி கடவுள் மோசே இடத்துல சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? உன் பேரை எனக்கு தெரியும், நீ என் பார்வையில் தயை பெற்றிருக்கின்றாய், இரக்கம் பெற்றிருக்கின்றாய் என்று. அதைத்தான் மோசே இந்த இடத்துல கடவுளிடத்தில் திரும்ப சொல்லுகின்றார். உன் பேரை எனக்கு தெரியும், உன் பார்வையில் நான் தயை பெற்றிருக்கின்றேன் என்று கூறியுள்ளீர்.
என்று அப்படி என்றால் மோசே மீது கடவுள் இரக்கம் வைத்திருக்கின்றார், மோசே மீது இரக்கம் காட்டியிருக்கின்றார். நான் உன் மீது இரக்கம் காட்டுகின்றேன் என்று மோசேயோடு கடவுள் சொல்லி இருக்கின்றார், நேரமே சொல்லி இருக்கின்றார். அதைத்தான் இந்த இடத்திலே திருப்பி சொல்லுகின்றார் மோசே. ஆகவே கடவுளுடைய அடியாரான, கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியனான மோசே மீது கடவுள் காட்டி இருக்கக்கூடிய இரக்கத்தை மோசே கடவுளோட திரும்ப சொல்கிறார். ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கம் காட்டி இருக்கின்றீர் என்று நீரே என்னிடம் சொல்லி இருக்கின்றீர் என்று. தொடர்ந்து 13 படியுங்கள். இப்போதும் உன் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால். அப்ப எதுக்காக அதை சொல்லுகின்றார் என்றால், இப்போதும் உன் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால், நீர் சொல்லியிருக்கின்றீர், உன் பார்வையில் நான் தயை பெற்றிருக்கின்றேன் என்று நீர் சொல்லியிருக்கின்றீர். ஆகவே இப்போது நான் உன் பார்வையில் இரக்கம் பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டியர். ஆகவே இந்த இடத்திலே கடவுளுடைய இரக்கம் எதற்காக சுட்டிக்காட்டப்படுகின்றது என்றால், கடவுளுடைய வழிகளை நமக்கு அவர் காட்டித் தருவதற்காக. மோசே சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கம் வைத்திருக்கின்றீர் என்று நீர் என்னோடு சொல்லி இருக்கின்றீர். அந்த இரக்கம் இப்போதும் என் மீது உமக்கு இருக்கின்றது என்றால் உம் வழிகளை எனக்கு காட்டியருளும். உம் சித்தம் என்ன, உம் விருப்பம் என்ன, உம் திருவுளம் என்ன என்பதை இப்பொழுது எனக்கு காட்டியருளும். ஆகவே கடவுளுடைய விருப்பத்தை, கடவுளுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தொடர்ந்து பாருங்கள், உம்மை இதனால் அறிந்து கொள்வேன். இப்போ கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்கும் பொழுது நம் கடவுளை அறிந்து கொள்ளும். உம்மை இதனால் அறிந்து கொள்வேன், உம் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன். ஆகவே உம்முடைய இரக்கம் என் மீது இருக்கின்றது என்றால் உம் வழிகளை எனக்கு காட்டியறலும், இதனால் உண்மை நான் அறிந்து கொள்வேன், தொடர்ந்து உம் தயை எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே மோசே என்ன சொல்லுகின்றார்? நான் உன் பார்வையில் தயை பெற்றுள்ளவர் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த இரக்கம் என் மீது இருக்கின்ற உம் வழிகளை எனக்கு காண்பித்தரலும், இதனால் உண்மை நான் அறிந்து கொள்வேன், முழுமையாக உண்மை நான் அறிந்து கொள்வேன், மேலும் உம் இரக்கம் தொடர்ந்து என் மீது இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே இது எதை சொல்லுகின்றது என்றால், கடவுளுடைய வழிகளை நாம் அறிய வேண்டும் என்றால் கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்க வேண்டும். ஆகவே கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்கும் பொழுது கடவுளுடைய வழிகளை, தேவ சித்தம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி கடவுளுடைய திருவுளத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வது, கடவுள் யார் என்பதை உண்மையாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நாம் அறிந்து கொள்வது, கடவுளுடைய இரக்கம் தொடர்ந்து நம் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கு, எந்த தீமையும் நம்மை அணுகாது. இதைத்தான் மோசே இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். தொடர்ந்து 16ஆம் வசனத்தை பாருங்கள். நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களினின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார். அப்போ அடுத்து என்ன சொல்லுகின்றார்? 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? கடவுளே, உன் பார்வையில் எங்கள் மீது தயை இருக்கின்றது, அதாவது இரக்கம் இருக்கின்றது, நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டுகின்றீர் என்பதை பிறர் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நீர் எங்களோடு வருவதால் அல்லவா? நீர் இந்த மண்ணுலகில் நின்று, இந்த மண்ணுலக மக்களில் நின்று, இந்த மண்ணுலகில் வாழுகின்ற மக்களினத்தினின்று நீர் எங்களை பிரித்து வைத்திருப்பதால் அல்லவா என்று கேட்கின்றார். அப்படி என்றால் கடவுள் நம்மோடு இருக்கும்போது, இந்த உலக வாழ்வை விட்டு நாம் பிரிந்திருக்கும் பொழுது கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுகின்றார். அப்படி கடவுள் நம் மீது இரக்கம் காட்டும் பொழுது பிறர் நம் மீது கடவுள் காட்டுகின்ற இரக்கத்தை புரிந்து கொள்வார்கள். அப்படிதான் மோசே சொன்னார், மற்றுள்ளவர்கள், பிறர் உன் மீது நாங்கள் தயை பெற்றிருக்கின்றோம், இரக்கம் பெற்றிருக்கின்றோம் என்பதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? நீர் எங்களோடு வருவதால் அல்லவா, நீர் எங்களோடு இருப்பதால் தானே நாங்கள் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம் என்று புறஜாதியர் புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் மண்ணுலகில் வாழுகின்ற மக்களினத்தினின்று நீர் எங்களை பிரித்து வைத்திருப்பதால் அல்லவா நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டுகின்றீர் என்று புறஜாதியார் தெரிந்து கொள்வார்கள் என்று மோசே கடவுளிடத்தில் சொல்லுகின்றார். அப்படி என்றால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும், மண்ணுலக வாழ்வினின்று நாம் பிரிந்து நிற்க வேண்டும், இந்த உலக போக்கிலான வாழ்விலிருந்து நாம் பிரிந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்கும். அப்பொழுதுதான் நம் மீது கடவுள் காட்டுகின்ற இரக்கத்தை பிறர் புரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் உலகப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகப்போக்கிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாய் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய இரக்கம் உன் மீது இருக்கின்றது என்பதை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உலக போக்கிலான வாழ்வை விட்டுவிட்டு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்விலை நீ வரும் பொழுது, கடவுளுக்கேற்ற வழியிலே நீ வரும் பொழுது, கடவுள் உன்னோடு இருக்கும் பொழுது கடவுளுடைய இரக்கம் உன் மீது இருக்கின்றது என்பது உன்னை சூழ்ந்து வாழுகின்ற அத்தனை பேருமே புரிந்து கொள்வார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அடுத்து பாருங்கள், 17வது வசனம் என்ன சொல்லுகின்றது? ஆண்டவர் மோசேயிடம்,
நீ கூறியபடியே நான் செய்வேன், ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய், மேலும் என் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். இங்க திரும்ப கடவுள் பேசுகின்றார் மோசேயிடம். என் பார்வையில் நீ தயை பெற்றுள்ளாய், நீ கூறியபடியே நான் செய்வேன், ஏனெனில் என் பார்வையில் நீ தயை பெற்றுள்ளாய். இப்போ நாம் கேட்டதை கடவுள் எப்பொழுது செய்வார்? கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்கும்போது. கடவுளை சொல்லுகிறார், நீ கேட்டதை நான் செய்வேன், ஏனெனில் என் பார்வையில் நீ இரக்கம் பெற்றுள்ளாய். அப்போ கடவுளுடைய இரக்கம் எப்பொழுது உன் மீது இருக்கின்றதோ அப்பொழுது நீ கேட்டதை கடவுள் நிச்சயம் செய்வான். இறுதி எத்தனையோ காரியங்களுக்காய் கடவுளிடத்தில் ஜெபிக்கின்றார், ஆனால் உன்னுடைய விண்ணப்பம் நிறைவேறவில்லை. வருடக்கணக்காய் ஜெபிக்கின்றீர்கள், விண்ணப்பம் நிறைவேறவில்லை. காரணம் என்ன? கடவுளுடைய இரக்கம் வரவில்லை, கடவுளுடைய இரக்கத்தை நீ பெறவில்லை. கடவுளுடைய அன்பை ருசி பார்த்திருக்கின்ற கடவுளுடைய இரக்கத்தை நீ பெறவில்லை. கடவுளுடைய இரக்கத்தை நீ என்று பெறுகின்றாயோ அன்றுதான் உன் விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளிப்பார். இதைத்தான் கடவுளே இந்த இடத்துல சொல்ல, ஆண்டவர் மோசையிடம், நீ கூறியபடியே நான் செய்வேன், ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய். மோசே அங்கு கடவுள் பார்வையிலே தயை பெற்றிருந்ததால், இரக்கம் பெற்றிருந்ததால் தான் கடவுள் சொன்னார், நீ சொன்னதை நான் செய்வேன் என்று. ஆக நாம் கேட்பதை நம் வாழ்விலே கடவுள் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய பார்வையிலே நாம் தயை பெற்றவர்களாய், இரக்கம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் முந்தைய வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டின. கடவுளுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். உலக போக்கிலான வாழ்விலிருந்து நாம் பிரிந்து நிற்க வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும், அவரை வாஞ்சிக்க வேண்டும், அவர் இரக்கத்துக்காக நாம் ஏங்கி நிற்க வேண்டும். அப்பொழுது கடவுளுடைய இரக்கம் நம்முள்ளே வரும். கடவுளுடைய இரக்கம் நம்முள்ளே வரும் பொழுது நாம் கேட்டதை நிச்சயம் கடவுள் கொடுப்பார். இன்றைக்கு குடும்பங்களிலே பிள்ளைகள் தந்தை இடத்திலே பெற்றோர்கள் எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் எப்போ வாங்கி கொடுப்பீங்க? உங்கள் பிள்ளைங்க மேலே இரக்கம் இருப்பதால் தான். உங்கள் பிள்ளை மீது அன்பு இருந்து அந்த அன்பினால் ஒரு இரக்கம் உங்கள் பிள்ளை மீது இருப்பதால் தான் உங்கள் பிள்ளைகள் கேட்பதை நீங்கள் வாங்கி கொடுக்கின்றீர்கள். அதை போலத்தான் உங்கள் கடவுள், உங்கள் தேவன், நம் ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைக்கும் பொழுது நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பார். அந்த இரக்கத்தை நாம் கடவுளிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக 19ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் என் நிறையழகை உன் முன் கடந்து போகச் செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகின்றேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். ஆக இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? கடவுள் மீண்டும் மோசையிடம் சொல்லுகின்றார். மோசை என்ன கேட்டார் அப்படின்னா, உன் பார்வையில் எனக்கு தயை இருக்குன்னா இதெல்லாம் செய்யுங்கப்பான்னு முதல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இடையில கேட்குறாரு, உண்மை எனக்கு காட்டித்தாரும், உன் ஆட்சிமையை நான் காண வேண்டும், உண்மை நான் காண வேண்டும் என்று கேட்கிறேன். கடவுள் சொல்றாரு, நீ என்ன முழுமையாக பார்க்க முடியாது, என கடவுளை காண்பவர்கள், முழுமையாக காண்பவர்கள் இவ்வுலகில் வாழ முடியாது என்று விவிலியம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே மோச இடத்துல சொல்லுற, என்னை முழுமையாக உனக்கு காண்பித்து தர முடியாது, ஆனால் என் நிறை அழகை உன்னை நான் கடந்து போக செய்வேன், என் மாட்சிமையை உன்னை கடந்து போக செய்வேன். அப்படி என் மாட்சிமை உன்னை கடந்து போக செய்வேன். போகும்போது ஆண்டவர் என்ற பெயரை உனக்கு நான் அறிவிப்பேன். நான் தான் உன்னை கடந்து செல்லுகின்றேன், நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவர் என்பதை உனக்கு அறிவிப்பேன், என் பெயரை உனக்கு அறிவிப்பேன். இது மட்டுமல்ல, யார் யாருக்கு நான் இரக்கம் காட்ட விரும்புகின்றேன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகின்றேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே கடவுள் என்ன சொல்லுகின்றார்? நான் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகின்றேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று மோசையிடத்திலே சொல்லுகின்றார். இப்போ கடவுள் இரக்கம் காட்டுவதற்கு தகுதி வாய்ந்த பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவார். ஆகவே தான் கடவுள் எல்லோரிடத்திலும் நான் இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லவில்லை. யார் யாருக்கு நான் இரக்கம் காட்ட விரும்புகின்றேனோ அவர்கள் மீது இரக்கம் காட்டுவேன் என்று 19ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். ஆகவே கடவுள் நம் மீது இரக்கம் காட்ட தகுதி வாய்ந்த பாத்திரங்களாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுது கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவார். அப்படி கடவுள் இரக்கம் காட்டும் பொழுது நாம் கேட்டதை கடவுள் நிச்சயம் நமக்கு செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எப்படி நாம் மாறுவது? அதைத்தான் முந்தைய வசனங்கள் சொன்னன. கடவுளுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் கடவுளை தெரிந்து கொள்ளுங்கள், கடவுளுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள், கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள், கடவுளுக்கான வாழ்வை வாழுங்கள். உலக போக்கிலான வாழ்வை விட்டுவிட்டு கடவுள் சித்தப்படி, கடவுள் எதை விரும்புகின்றார் அத்தகையதொரு வாழ்வை வாழுங்கள். கடவுளை முழுமையாய் அறிந்து கொள்ளுங்கள். உலக வாழ்வினின்று வேறுபட்டு நில்லுங்கள். கடவுளோடு இருங்கள், கடவுளோடு இருங்கள். கடவுள் உங்களோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் உங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய தகுதி வாய்ந்த பாத்திரமாய் நீங்கள் மாறுவீர்கள். அப்பொழுது கடவுளுடைய இரக்கம் அளவில்லாமல் உங்கள் மீது பொழியப்படும். அப்பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கடவுளை மோசையிடத்தில் நேரடியாக சொல்லுகிறார். கடவுளுடைய முதற் பண்பே இரக்கம். கடவுளுடைய முதற் பண்பே இரக்கம் என்பதை கடவுள் மோசையிடத்தில் நேரடியாக சொல்லுகிறார். அதே விடுதலை பயணம் யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். கடவுள் மோசையை கடந்து செல்லுகின்றார். மோசையை பாறை பிளவுகளுக்கு இடையே நிறுத்தி வைத்துவிட்டு கடவுள் மோசையினுடைய முகத்தை தன் கையால் கரங்களால் மறைத்து வைத்துவிட்டு மோசையை கடந்து செல்லும் பொழுது கடந்து செல்ல வைத்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார். விடுதலை பயணம் 34:6 தொடர்ந்து வசனங்களில் அவர் பேசுவது அத்தனையும் வருகிறது. நான் அந்த 6வது வசனத்தை மட்டும் படிக்கின்றேன். யாத்திரையாகமம் 34:6 அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், நம்பிக்கைக்குரியவர். இப்போ கடவுள் முதலில் தன்னை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் கடவுள் என்பது நமக்கே தெரியும். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது முதலாவது இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். தன்னை அவர் வெளிப்படுத்தும் மோசேக்கு தன்னுடைய மாட்சிமையை காண்பிக்கும் பொழுது, அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, தன் பெயரை அறிவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? முதலாவது சொல்லுவதே இரக்கமும் பரிவும் உள்ள தேவன். ஆகவே கடவுள் இரக்கமுள்ளவராயிருக்கின்றார். தன்னுடைய முதல் பண்பே, பிரதானமான பண்பே இரக்கம். ஆகவே நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய முதல் பண்பே இரக்கம் என்பது கடவுளை மோசையிடத்தில் நேரடியாக சொல்லுகின்றார். இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நாமும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாம் எப்பொழுது இரக்கமற்றவர்களாய் மாறிவிடுகின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய மனதை நாம் வருந்த செய்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனம் வருந்துவாரா என்று நீங்கள் கேட்கலாம். கடவுள் மனம் வருந்துவார். விவிலியத்தை படித்து பாருங்கள். எத்தனை இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் செயலுக்காக கடவுள் மனம் வருந்தார். மனிதனை படைத்ததற்காகவே கடவுள் மனம் வருந்தினார் என்று ஆதியாகமம் தொடக்க நூலிலே சொல்லப்படுகின்றது. சவுலை அரசியராக்கியதற்காக கடவுள் மனம் வருந்தினார் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளுக்காக இம்மக்களை நான் தேர்ந்தெடுத்ததற்காக மனம் வருந்துகின்றேன் என்று சொல்லுகின்றார். இம்மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கின்றார்கள், ஆகவே அவர் மனம் வருந்தினார் என்று சொல்லுகின்றார். விவிலியத்தை படித்து பாருங்க, பழைய ஏற்பாடை படித்து பாருங்க. எத்தனை இடங்கள் கடவுள் மனம் வருந்தினார் என்று சொல்லுகிறார். கடவுள் சித்தத்துக்கு மாறாக, அவளுடைய இரக்கத்துக்கு மாறாக நாம் நடக்கும் பொழுது, இரக்கமற்றவர்களாய் நாம் வாழும் பொழுது கடவுள் மனம் வருந்தினார். ஆகவே இரக்கம் என்பது மிக முக்கியம். நீ எப்பொழுது இரக்கமற்றவனாய் மாறுகின்றாய் அப்பொழுது கடவுளை மனம் வருந்த செய்கின்றாய். கடவுளை நீ மனம் வருந்த செய்தால் நிச்சயம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நீ இழந்து விடுவாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுளை மனமருந்த செய்யாமல் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நீயும் இரக்கமுடையவனாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் கடவுள் இந்த இடத்திலே உனக்கு அழைப்பு விடுகின்றார். ஆகவே இந்த நிகழ்வை நான் எதற்கு சொன்னேன் என்றால், மோசே மீது கடவுள் எப்படி இரக்கம் காட்டினார், இஸ்ரேல் மக்கள் மீது கடவுள் எப்படி இரக்கம் காட்டினார் என்பதைத்தான் யாத்திரையாகமம் 33:12 முதல் 19 வரை எடுத்து காட்டுகின்றது. கடவுள் இரக்கமுள்ளவர் என்பதை யாத்திரையாகமம் 34:6 சொல்லுகின்றது. இப்போ கடவுள் தம் அடியவர்கள் மீது இரக்கம் காட்டியதை லோத்தினுடைய வாழ்வை வைத்து, மோசையினுடைய வாழ்வை வைத்து சிந்தித்தோம். இப்பொழுது கடவுளுடைய அடியவர்கள் அந்நியருக்கு எப்படி இரக்கம் காட்டினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் அந்நியருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். அதற்கு ஒரு அழகான ஒரு நிகழ்வை கடவுள் வேதாகமத்திலே, விவிலியத்திலே நமக்கு தந்திருக்கின்றார். ரூத் புத்தகம், எல்லோருக்கும் தெரிந்த ரூத் புத்தகத்திலே ரூத் என்பவள் அந்நிய பெண். இங்கே நாம் ரூத் என்று சொன்னாலும் ரூத் ஒரு இஸ்ரேல் பெண் கிடையாது. அவள் அந்நிய பெண், இஸ்ரேலை சாராத ஒரு பெண். அவளுக்கு போவாசி என்ற இஸ்ரேல் குலத்தினுடைய ஒரு மனிதர், ஒரு நீதிமான், நேர்மையாளர் எப்படி இரக்கம் காட்டினார் என்பதை இந்த ரூத் புத்தகம் அழகாக சொல்லுகின்றது. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய மாமியாருடைய பேர் நெகோமியா. இந்த நெகோமி என்ன செய்கின்றார்? இஸ்ரேல் நாட்டிலே ஒரு பஞ்சம் பெறும் பொழுது பஞ்சத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்காக மோவாபு நாட்டுக்கு செல்லுகின்றார். தன் கணவன் பிள்ளைகளோடு மோவாபு நாட்டுக்கு செல்லுகின்றார். அப்போ மோவாபு நாட்டுக்கு செல்லும்போது அங்கே கணவர் இறந்து விடுகின்றார். பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஆளான உடனே என்ன செய்கின்றார்? நகோமி தன்னுடைய 2 ஆண் மக்களுக்கும் மோவாபு நாட்டு பெண்களை திருமணம் செய்து வைக்கின்றார். அவளில் ஒருத்தி தான் ரூத் என்ற மோவாபு நாட்டு பெண்ணை அவர் திருமணம் செய்து வைக்கின்றார். ஒரு மகனுக்கு, இன்னொரு மகனுக்கு ஓர்பா என்ற இன்னொரு மோவாபிய பெண்ணை திருமணம் செய்து, இருவருமே ஓர்பாவும் ரூத்துவும் மோவாபிய பெண்கள். தன்னுடைய 2 மகன்களுக்கு நெகோமி திருமணம் செய்து வைக்கின்றார். திருமண வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 ஆண் மக்களும், நெகோமியினுடைய 2 ஆண் மக்களும் இறந்து போகின்றார்கள். ஆகவே ஓர்பாவும் ரூத்துவும் என்ன ஆகின்றார்கள்? விதவைகள் ஆகின்றார்கள். அப்போ விதவைகள் ஆகின்ற இவர்கள் விதவைகளாகவே தன் மாமியார் நகோமியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த நேரத்திலே மோவாபு நாட்டிலே பஞ்சம் வருகின்றது. ஆகவே தன் சொந்த நாட்டுக்கு திரும்பி வர நகோமியை முடிவெடுத்து விட்டு தன் சொந்த நாட்டுக்கு திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது தன்னுடைய 2 மருமகள்களிடமும் நகோமி சொல்லுகின்றார், நான் என் நாட்டுக்கு என் இனத்தாரிடையே செல்லுகின்றேன், நீங்கள் அங்கு வந்து விதவைகளாய் என் வாழ வேண்டும், உங்களுக்கு வாழ்வு கொடுக்க என்னிடத்தில் வேறு ஆண் மக்களும் கிடையாது, ஆகவே நீங்கள் உங்கள் தாய் தந்தை இடத்தில் திரும்பி சென்று விடுங்கள், உங்கள் இனத்தாரிடையே நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு வாழ்வை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஒரு மருமகள் ஓர்பா என்ற மருமகள் தன் மாமியார் நகோமியை முத்தமிட்டு அவரிடமிருந்து விடைபெற்று பிரிந்து செல்லுகின்றார். ஆனால் நகோமி என்ன செய்கின்றால், நான் உம்மை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன், நீர் எங்கு செல்கின்றீரோ அதுதான் என்னுடைய இடம், உம் நாடு தான் என்னுடைய நாடு, உம் கடவுள் தான் என்னுடைய கடவுள், உம் இனம் தான் என்னுடைய இடம் என்று பிடிவாதமாய் நகோமியோடு இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வருகின்றான். ஆகவே நகோமியும் ரூத்துமாக இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்து வாழுகின்றார்கள். அப்பொழுது இஸ்ரேல் நாட்டிலே நீ பிழைக்க வேண்டும், தங்களுக்கு உணவு வேண்டும், அதற்காக உணவு சேகரிப்பதற்காக தன் மாமியாரிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு ரூத்து வயல்வெளியிலே கோதுமை மணிகளை சேகரிப்பதற்காக செல்லுகின்றார். அப்படி கோதுமை மணிகளை சேகரிப்பதற்கு இவர் செல்லுகின்ற வயல் தற்செயலாக போவாசனுடைய வயலாக இருக்கின்றது. போவாசனுடைய வயலில் இவர் கோதுமை மணிகளை சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக அந்த வயல்வெளியை கண்காணிப்பதற்கு போவாசு வருகின்றார். போவாசு வந்த பொழுது தன் பணியாளர்களிட ரூத்தை பார்த்து கேட்கிறார். ரூத் அவருக்கு முன்பு அறிமுகம் இல்லாத ஒரு பெண், ஒரு புதிய பெண் தன்னுடைய தோட்டத்திலே கோதுமை மணிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பணியாளரை அழைத்து போவாசிக்கிற இந்த பெண் யார் என்று. அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நம் நாட்டிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாபிய நாட்டுக்கு சென்ற நகோமியினுடைய இறந்து போன புதல்வர்கள் ஒரு புதல்வனுடைய மனைவிதான் இந்த ரூத்து என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த போவாசி என்ன செய்கின்றார், அந்த பெண்ணை அழைத்து, நீ வேற எங்கே கதிர் பொறுக்க போக வேண்டாம், இங்கு அறுவடை முடியும் வரை இந்த நிலத்திலே நீ கதிர் பொறுக்கிக்க, உனக்கு தாகம் எடுத்தால் என் பணியாளர்கள் வைத்திருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து நீ போய் குடிச்சிரு, உனக்கு பசி எடுத்தால் என் பணியாளர்களிடத்திலோ அல்லது என்னிடத்துல வந்து அப்பங்களை கேட்டு வாங்கி நீ சாப்பிட்டுக்கொள், வேற எங்கேயும் போண்ட, இங்கேயே இருந்து உன்னுடைய தேவைக்கு ஏற்ற கதிர்களை பொறுக்கிக் கொள்கள் என்று அந்த பெண்ணிடம் அவர் பரிவு காட்டுகின்றார். அப்பொழுது அந்த பெண் என்ன சொல்லுகின்றார், ரூத் என்ன சொல்லுகின்றார், ரூத் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ரூத் போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகின்றீர், அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகின்றீர் என்று கேட்டார். போவாசு இஸ்ரேல் நாட்டுக்காரர், தன் நாட்டிலே தன் இனத்தாரிடையே தன் மாமியாரோடு வந்த ஒரு அந்நிய பெண், மோவாபிய பெண், இஸ்ரேல் பெண் கிடையாது, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றால், போவாசுடைய நிலத்திலே கதிர் பொறுக்குகின்றால், அவள் மீது போவாசு கருணை காட்டி அவள் கதிர் பொறுக்க தொடர்ந்து அனுமதி கொடுக்கின்றார், வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கின்றார். அப்பொழுது அவர் கேட்கின்றார், அயல் நாட்டு பெண்ணாகிய என்னையே இவ்வளவு பரிவுடன் நடத்திய அந்நியன், நான் ஒரு அந்நியலாய் வந்திருக்கின்றேன், அந்நிய நாட்டு பெண், என் மீது நீர் இவ்வளவு கருணை காட்டுகின்றீரே, பரிவு காட்டுகின்றீர் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் போவாசி என்ற மனிதர் தன்னை நாடி வந்த ஒரு அந்நிய பெண்ணுக்கு எவ்வளவு இரக்கம் காட்டினார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதை போல அந்நியர்களை, பிறரை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. தொடர்ந்து ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அதற்கு ரூத், ஐயா, கருணை மிகும் கண் கொண்டு நோக்குகின்றீர், உம்முடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றேன். இப்போ கருணை மிக கண் கொண்டு என்னை நோக்கினேன் அப்படின்னா, இரக்க பார்வையோடு என்னை பார்க்கின்றேன், உம்முடைய பணிப்பெண்ணே கிடையாது. நான் பொதுவாக ஒரு எஜமான் யாருக்கு தன்னுடைய வீட்டுக்காரங்களுக்கு இரக்கம் காட்டும், அதை விட்டால் தன்னுடைய பணியாளர்களுக்கு இரக்கம் காட்டும். தான் ஒரு பணிப்பெண்ணே கிடையாது. அப்படி ஒரு அந்நிய பெண், அயல்நாட்டு பெண், எனக்கு நீர் இவ்வளவு இரக்கம் காட்டுகின்றீர் என்று ரூத் தன் வாய்ப்பட இங்கு சொல்லுவதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறன. ஆகவே இறைவனுடைய அடியாராகிய கடவுளை முழுமையாய் பற்றி கொண்டு வாழக்கூடிய போவாசு தன்னை நாடி வந்த ஒரு அயல்நாட்டு பெண்ணுக்கு, அந்நிய பெண்ணுக்கு, ரூத்துவுக்கு இரக்கத்தை காட்டுகின்றார். ஆகவே நாமும் நம்மை நாடி வருகின்றவர்களுக்கு, நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு, உதவி கேட்டு வருகின்றவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு, அந்நியருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதைத்தான் இந்த வசனங்கள் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துகின்றார். அதுக்கு அடுத்தபடியாக எதிரிகளை, பகைவர்களை நாம் மன்னிக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். பகைவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். தாவீதனுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். சவுலை கொல்வதற்காக தாவீது வருகின்றார். 2 முறை சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனால் தாவீது சவுலை கொல்லாமல் இரக்கம் காட்டுகின்றார். ஆகவே சவுலும் தப்பித்துக் கொள்கின்றார், சவுலும் மனம் மாறுகின்றார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18-19 படியுங்கள். ஆண்டவர் என்னை உம்மிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை, இதனால் நீ எனக்கு நன்மை செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்துகிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் சொல்ல அனுமதிப்பானா. சவுல் சொல்லுவது,
சாமுவேல் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18, 19 தான் நான் படித்தேன். முந்தைய வசனங்களை படிக்கும் பொழுது ஏன்கேதில் பாலை நிலத்திலே தாவீது ஒளிந்திருக்கின்றான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உடனே சவுல் தன் படைகளை கூட்டிக் கொண்டு தாவீதை கொல்வதற்காக அங்கு வருகின்றார். தாவீது ஒரு குகையிலே போய் ஒளிந்திருக்கின்றார். அந்த குகையிலே சவுல் தனியாக இயற்கை கடன் கழிப்பதற்காக உள்ளே போகின்றார். அப்பொழுது தாவீதோடு இருப்பவர் சொல்லுகின்றார், உன் எதிரியை கடவுள் உன் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார், இப்பொழுது அவரை கொண்டு விடுவோம் என்று. தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கொல்லாமல் என் ஆண்டவர் என்னை காப்பாராக என்று சொல்லி சவுலை கொல்லாமல் விட்டுவிடுகின்றார். அவருடைய உடையின் தொங்கலாடை ஓரத்தை மட்டும் வெட்டி எடுத்து விட்டு அவரை விட்டுவிடுகின்றார். வெளியிலே சவுல் வந்தவுடன் தாவீது வந்து சொல்லுகின்றார், உன்னை கொல்வதற்காக கடவுள் என்னை ஒப்படுத்திக் கொடுத்தார், ஆனால் நான் உண்மை கொல்லவில்லை, இதோ அடையாளமாக உன் ஆடையினுடைய ஓரத்தை வெட்டி எடுத்து வைத்திருக்க என்னை காட்டுகின்றார். அப்பொழுது சவுல் சொல்லுகிறார், கடவுள் என்னை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்த பிறகு நீ என்னை கொல்லவில்லை, எனக்கு நன்மை செய்திருக்கின்றாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரி தன் கையில் கிடைத்தால் சும்மா விட்டு விடுவானா? விட்டமாட்டானா? நீ விட்டு வைத்திருக்கின்றாய், என் மீது நீ இரக்கம் காட்டி இருக்கின்றாய் என்று சவுல் சொல்லுகின்றார். படிக்கனா, உன் எதிரி உன் கையிலே அகப்படும் பொழுது நீ அவனை வஞ்சிக்காதே, அவன் மீது இரக்கம் காட்டு என்று கடவுள் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 2ஆம் முறை சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. 1 சாமுவேல் 26, 21 படித்து பாருங்கள். சவுல் மீண்டும் சொல்லி, அப்பொழுது நான் பாவம் செய்தேன், என் மகன் தாவீதே திரும்பி வா, என் உயிரை என்று நீ இவ்வளவு மதித்தபடியால் இனி உனக்கு நான் எத்தீங்கு செய்ய மாட்டேன், இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெருந்தவர்களை திறக்கின்றேன் என்றார். அன்புக்குரியவர்களே, 2வது முறை எசிமோனுக்கு எதிரே உள்ள அக்கியா என்ற மலையிலே தாவீது ஒளிந்திருக்கிறார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே 3000 படை வீரர்களோடு தாவீதை கொல்வதற்காக சவுல் வருகின்றான். வந்து பாளையமரங்கி இருக்கக்கூடிய இடத்திலே சவுலும் படை வீரர்களும் அயர்ந்த நித்திரை நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது தாவீதுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது இவரை கொல்வதற்காக. உடனே தாவீது தன்னோடு இருந்த அபிசமாய் என்ற அந்த படை வீரரை மலைத்து கொண்டு அங்கே செல்லுகின்றார். சவுலின் பாளையத்துக்குள்ளே சென்று அவருடைய ஈட்டியின் அருகிலே சவுல் படுத்து கிடக்கக்கூடிய இடத்திலே வந்து நிற்கின்றார். அப்பொழுது தாவீதோடு வந்து அபிசமாய் சொல்லுகின்றார், இந்த ஈட்டியால் இவரை இப்பொழுது நான் ஊடுருவ குத்தி கொல்லட்டுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது தாவீது மீண்டும் சொல்லுகிறார், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை கொல்லாமல் ஆண்டவர் என்னை காப்பாராக என்று சொல்லி அங்கே சவுலை கொல்லாமல் அவரை தப்புவித்து விடுகிறார், இரக்கம் காட்டுகின்றார். பின்பு அவர் குத்தி வைத்திருந்த அந்த ஈட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு அடையாளமாக எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்றார். வந்து பாளையத்துக்கு வெளியே வந்து சவுலை எழுப்பி தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை என்னை ஒப்புவித்தார், உன்னை நான் கொல்லவில்லை, இதோ அடையாளமாக உன் ஈட்டியை நான் எடுத்து விட்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது சவுல் சொல்லுகின்றார், நான் பாவம் செய்தேன், என் மகன் தாவீதை திரும்பி வா, என் உயிரை நீ இன்று இவ்வளவு மதித்தாய், அப்படின்னா என்னை கொல்லாமல் விட்டுவிட்டு எனக்கு இன்று இரக்கம் காட்டி இருக்கின்றாய், எந்த தீங்கும் இனி நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்று சவுல் மனம் மாறுகின்றார். ஆகவே உன் எதிரிக்கு நீ இரக்கம் காட்டும் பொழுது அவன் மனம் மாற வாய்ப்பு இருக்கின்றது, மனம் திறந்த வாய்ப்பு இருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே எதிரி மீது இரக்கம் காட்டுங்கள், எதிரிக்கு தீங்கிழைக்காத. உன் எதிரி பழி வாங்குவதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது உன் எதிரியை நீ பழி வாங்காது. ஏனென்றால் பழி வாங்குவது கடவுளுக்கு உரியது. அந்த இடத்துல உன் எதிரி மீது இரக்கம் காட்டு, உன் எதிரி நிச்சயம் இரக்கம் காட்டுவான், உன் எதிரி நிச்சயம் உன் மீது இரக்கம் காட்டு. ஆகவே 2 முறை வாய்ப்பு கிடைத்தும் சவுலை தாவீது கொல்லவில்லை, இரக்கம் காட்டி விட்டு வைத்தான். இறுதியில் சவுல் மனம் மாறினார். என்றால் இந்த வசனத்துக்கு பிறகு நீங்க எந்த புரட்டி பார்த்தாலும் சவுல் போரில் தான் இறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய தாவீதை துரத்தி சென்றான் என்றோ தாவீதை கொலை செய்ய வகை தேடினான் என்றோ பிற்பாடு சொல்லப்பட்டிருக்காது. ஆகவே அந்த இடத்திலே தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விட்டு சவுல் போருக்கு சென்று விட்டார் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உன் எதிரி மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, நீ மன்னித்தால், இரக்கம் காட்டினார். ஆகவே இரக்கம் காட்டுங்கள், உங்கள் எதிரிகளை மன்னியுங்கள், அவர்களை மீது இரக்கம் காட்டுங்கள். உங்கள் எதிரிகள் மீது இரக்கம் காட்ட, பழிவாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பழி வாங்காதீங்க, அவங்களை இரக்கம் காட்டுங்கள். அவர்கள் மீது இரக்கம் காட்டும் பொழுது அவர்கள் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள இத்தகைய இரக்கத்தை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நீ இரக்கம் காட்டுவதன் மூலம் ஒரு பாவி மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இதன் மூலம் விண்ணகம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த இரக்கத்தை தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை பாருங்கள். அவர் வாழ்வே இரக்கம் மிகுந்ததாக இருந்தது. அவர் செய்த செயல்கள் எல்லாம் இரக்கம் மிகுந்தவை. மத்தேயு 9:36 சொல்லுகின்றது, திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். தன்னை சூழ்ந்து மக்கள் நிற்கின்றார், தன்னுடைய போதனையை கேட்பதற்காக, தன் தேவைகளுக்காக மக்கள் தன்னை சூழ்ந்து நிற்கின்றார்கள். ஆண்டவர் அந்த இடத்திலே பரிவு கொள்கின்றார், இரக்கம் காட்டுகிறார். தன்னை சூழ்ந்து நிற்கின்ற மக்களை பார்த்து, ஆயரில்லாத ஆடுகளைப் போல இஸ்ரவேல் மக்கள் அலைந்து திரிகின்றார்கள் என்று அவர்கள் மீது இரக்கம் காட்டினார்.
இரக்கம் கொண்டார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்கள் மீது இரக்கம் கொண்டதை போல இன்று உன் மீதும் என் மீதும் இரக்கம் காட்டுகின்றார். ஆயனில்லாத ஆடுகளைப் போல நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம் மீது இரக்கம் காட்டுகின்றார். லூக்கா 7:13 அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். ஒரு விதவை தாயினுடைய மகன் இறந்து போகிறான். ஒரே மகன் இறந்து போகின்றான். இறந்து போன மகனை புதைப்பதற்காக அந்த தாய் வேதனையோடு தன் மகனை கொண்டு செல்கின்றவர்களோடு செல்லுகின்றார். இதை பார்த்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் இறங்குகின்றார். அந்த தாயினுடைய வேதனையை பார்த்து இறங்குகின்றார், மனம் இறங்குகின்றார், பரிவு கொள்கின்றார். தாயினிடத்தில் சென்று அழாதே என்று சொல்லுகின்றார். சொல்லி அந்த மகனை தொட்டு உயிர்ப்பித்து அந்த தாய்க்கு கொண்டிருக்கின்றார். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு இரக்க கொண்டார். பிறருடைய வேதனையை கண்டு நீங்கள் இறங்குகின்றவர்களாயிருக்கும். மத்தேயு 9:36 திரண்டிருந்த மக்களை கண்டு அவர் பரிவு கொண்டார். அப்படியானால் உங்களை சூழ்ந்து வாழ்கின்றவர்கள் மீது நீங்கள் இரக்கம் கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். லூக்கா 7:13 அவருடைய வேதனையை கண்டு பரிவு கொண்டு அழாதீர் என்று சொல்ல அந்த மகனை உயிர்ப்பித்து கொடுத்த ஆண்டவர் இரக்கம் காட்டினது எதற்காக என்றால், உங்கள் மத்தியிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு, துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு, தேவையிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். லூக்கா 6:36 இரக்கத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய விண்ணக தந்தை பரலோக பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஏனெனில் கடவுள் நாம் இரக்கமுள்ளவராய் இருப்பதை எதிர்பார்க்கின்றார், அதை விரும்புகின்றார். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் விண்ணக தந்தை பரலோக பிதா இரக்கமுடையவராய் இருக்கின்றார். ஆகவே நீங்களும் இரக்கமுடையவராய் இருங்கள் என்று, இரக்கமுள்ளவராய் வாழுங்கள், பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். ரோமையர் 8:32 கடவுளுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை பவுல் சொல்லுகின்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகுக்கு அனுப்பி அவரை இரத்தம் சிந்த வைத்து அவரை பலியாக ஒப்புக் கொடுத்து அதன் மூலம் இந்த உலகை மீட்டுக் கொண்டார், உலக மக்களை மீட்டுக் கொண்டார் தந்தை கடவுள் என்று சொல்லுகின்றார். தம் சொந்த மகன் என்று பாராமல் அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? அப்படின்னால் தம் ஒரே மகனையே இந்த உலகுக்கு அனுப்பி இரத்தம் சிந்த வைத்து பலியாக ஒப்புக் கொடுத்து நம் பாவங்களுக்கு அவரை பலியாக்கி நம்மை மீட்டுக் கொண்டு இரக்கம் காட்டி நாம் அழிந்து போகாதபடி, நாம் பாதாளத்துக்கு செல்லாதபடி கடவுள் நம் மீது இரக்கம் காட்டி இருக்கின்றார் என்று பவுல் சொல்லுகின்றார். அதே ரோமையர் 1:25 படித்து பாருங்கள். என் மக்கள் அல்லாதோரை நோக்கி என் மக்கள் நீங்களே அழைப்பேன், கருணை பெறாதோருக்கு கருணை காட்டுவேன். ரோமையர் 9:25 பவுல் சொல்லுகின்றார். ஒசையா இறைவாக்கினர் ஒசையா நூல் பதிவிலே சொன்ன வார்த்தை, என் மக்கள் அல்லாதவரை என் மக்கள் என்று அழைப்பேன், கருணை காட்டாதவர் மீது கருணை காட்டுவேன். ஆண்டவராக யார் மீதெல்லாம் கருணை காட்டவில்லை, இரக்கம் காட்டவில்லை, அவர்கள் மீதெல்லாம் நான் இரக்கம் காட்டுவேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். அதைத்தான் பவுல் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதே போல யார் மீதெல்லாம் நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் மீதெல்லாம் நாம் இரக்கம் காட்ட பவுல் இந்த இடத்திலே நம்மை அழைக்கின்றார். தீத்து 2:5 படித்து பாருங்கள். நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டல்ல, மாறாக தம் இரத்தத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். இங்க பாருங்க, நீங்கள் மீட்படைந்தது எதனால என்று பவுல் இங்கே அழகாக சொல்லுகிறார். தீத்து 2:5 நீங்க ஞானஸ்நானம் பெற்றதுனாலேயோ பரிசுத்தாவி பெற்றதுனாலேயோ நீங்க மீட்பை பெறவில்லை. கடவுள் தம்முடைய இரக்கத்தினால் உங்களை மீட்டுக் கொண்டார். மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவருடைய இரக்கம் தான் நம்மை மீட்டிருக்கிறார். அந்த இரக்கம் மூலம்தான் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய இரக்கமில்லை என்றால் நீங்கள் மீட்கப்படவில்லை. ஆகவே இன்று நீயும் நானும் மீட்கப்பட்டிருக்க என்றால் கடவுளுடைய இரக்கம். ஆகவே நம்மை கடவுள் மீட்டிருக்கின்றார் என்றால் நம்மை சூழ்ந்து வாழ்கின்ற மீட்கப்படுவதற்காக நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். ஆகவே இன்று நாம் இரக்கம் மிக்கவர்களாய் வாழ வேண்டும், அதைத்தான் கடவுள் சுட்டி காட்டுகின்றார். விவிலியத்தை முழுவதும் படித்து பாருங்கள், இரக்கம்தான் சுட்டி காட்டப்படுகின்றது. கடவுளுடைய வாழ்வு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வே இரக்கம் மிகுந்ததாக இருக்கிறது. ஆகவே நாமும் இரக்கம் மிகுந்தவராய் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இரக்கம் இல்லாதவராய் வாழும்போது கடவுளுடைய மனம் வருந்துகின்றது. ஆகவே கடவுளுடைய மனம் வருந்தும்படி நாம் ஒருபோதும் வாழாமல் இரக்கம் மிகுந்தவர்களாய் வாழ்ந்து கடவுளுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துபவர்களாய் வாழ வேண்டும். ஆகவே இரக்கம் காட்டுகின்றவர்களாய் வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகிலே வாழுங்கள். அத்தகைய இரக்கம் நம் ஒவ்வொருவர்களும் இருக்க வேண்டும். அந்த இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்க குணம் சுரக்க இறை தந்தை இடத்திலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, நாம் இரக்கம் காட்டி வாழ்வோம். முதலில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுங்கள். பிள்ளைகள் பெற்றோர் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுங்கள்.
உறவுகளுக்கிடையே இரக்கம் காட்டுங்கள். நீங்கள் வாழுகின்ற சமூகத்திலே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுங்கள். பணிபுரிகின்ற இடங்களிலே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ள நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுங்கள். தேவைப்படுவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். அந்நியருக்கு இரக்கம் காட்டுங்கள். நாடி வருவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். இளைநிலையில் இருப்போருக்கு இரக்கம் காட்டுங்கள். உதவி வேண்டுவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். அப்படி இரக்கம் காட்டி நீங்கள் வாழும் பொழுது கடவுள் நிறைவான இரக்கத்தை உங்கள் மீது பொழிவார். அப்பொழுது நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள். நீங்கள் கடவுளின் இரக்கம் பெற்றவர்கள் என்பதை பிறர் புரிந்து கொள்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இத்தகைய இரக்கத்தை வேண்டி நாம் இந்த நேரத்திலே தந்தையை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, அருமையான இந்த வேளையிலே உம்மை நோக்கி ஜெபிப்பதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அப்பா, என் அப்பா இயேசுவே ஆண்டவரை, இந்த நேரத்திலே இரக்கம் காட்டி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை எங்களுக்கு கொடுத்து நீர் எப்படி இரக்கமுள்ளவராய் இருந்தீர், உம் அடியார்கள் எப்படி இரக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்து காட்டினார்கள், உம்முடைய திருமகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாழ்வை எப்படி இரக்கம் மிகுந்ததாய் வாழ்ந்து காட்டினார். ஆகவே நாங்கள் எப்படி இரக்கம் மிகுந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று நிகழ்ச்சி வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு நன்றிகள் அப்பா. என் ஆண்டவரே, இரக்கத்தை ஒவ்வொருவர் மீது நிறைவாய் பொழியும் அப்பா. ஆண்டவரே, இன்று இந்த உலகிலே வன்முறைகள் அதிகமாய் இருக்கின்றன, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாய் இருக்கின்றன. அதற்கு காரணம் இந்த இரக்கமற்ற செயல் அப்பா. இரக்கமற்றவர் உள்ளத்திலே இரக்க குணம் சுரக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. கடின உள்ளங்களை உடைத்து உருகிய உள்ளங்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. கடின உள்ளங்களை நீர் உடைத்து அந்த உள்ளங்களை உருகிய உள்ளமாய் நீர் மாற்றும் பொழுது அந்த உள்ளங்களிலே இரக்கம் சுரக்கும் ஆண்டவரே. உள்ளங்களிலே இரக்கம் சுரக்கும் பொழுது அங்கு வன்முறைக்கு இடம் இருக்காதப்பா, அங்கு ஏற்ற தாழ்வுகளுக்கு இடம் இருக்காதப்பா, அங்கே குறைவுகளுக்கு இடம் இருக்காதப்பா. இரக்க குணம் ஒளிரும் பொழுது அங்கே அழகைக்கு சாத்தானுக்கு இடம் இருக்காதப்பா. அங்கே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் அப்பா. மக்கள் மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் அப்பா. ஆகவே அப்பா இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கத்தை நிறைவாக பொழியும். உம் பிள்ளைகளுடைய உள்ளத்தை இரக்க மிகுந்த உள்ளமாக மாற்றும் ஆண்டவரே. கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை உங்களுக்கு பொருத்துவேன் என்று இஸ்ரேல் மக்களோடு நீர் சொன்னீரே, அதே போல இதோ இந்த உலகிலே இரக்கமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இரக்கமற்ற இதயத்தை நீர் எடுத்துவிட்டு இரக்க மிகுந்த உள்ளம் கனிந்த ஒரு இதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் பொருத்துவீராக அப்பா. இரக்க மிகுந்தவர்களாய் வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையே இரக்கம் குணம் நிலைத்து நிற்க ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டி வாழ நீர் கிருபை செய்யும். பெற்றோர் பிள்ளைகள் தங்களுக்கிடையே இரக்கம் காட்டி வாழ கிருபை செய்யும். உறவுகள் ஒருவருக்கிடையே இரக்கம் காட்டி வாழ கிருபை செய்யும். இதை போல சமூகத்திலே ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டி வாழ கிருபை செய்யும். பணி செய்கின்ற இடங்களிலே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டி வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவையில் இருப்பவர்களுக்கு, உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு, குறைகளால் நிறைந்திருக்கின்றவர்களுக்கு ஒவ்வொருவரும் இரக்கம் காட்ட கிருபை செய்யும் ஆண்டவரே. இரக்கத்தினால் இந்த உலகம் நிரம்ப கிருபை செய்யும். அந்த இரக்கத்தின் மூலம் இறையாட்சி இந்த உலகிலே கட்டி எழுப்பப்பட, இறையாட்சி இந்த உலகிலே வர கிருபை செய்யும் ஆண்டவரே. இறையாட்சிக்கு ஒரு முக்கியமான கல்லாய் இருப்பது இந்த இரக்கம் ஆண்டவரே. இந்த இரக்கம் என்னும் கல் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் உருவாக்கப்பட்டு அந்த கல்லின் மூலம் இந்த இறையாட்சி இந்த உலகிலே கட்டி எழுப்ப கிருபை செய்வீராக. உம் ஆட்சி வரட்டும். இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் ஜெபங்களை கேட்டமைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள், உமக்கு நன்றிகள் அப்பா. இரக்க மிகுந்த மக்களாய் உம் பிள்ளைகளை வாழ வைத்து நிறைவாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீண்டும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.